இந்த முடக்கத்தாங்கீரைய தோசை சொல்லலாம் நானும் 2 நாளா பார்த்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு காலையில இத எப்படியாச்சும் செஞ்சு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு, போய் முடக்கத்தாங்கீரைய பறிச்சாச்சு. நெறைய இருந்துச்சு. நம்ம டெய்லி வந்து தண்ணி பாய்ச்சுறோம்ல, அதனால நெறைய இருந்துச்சு கீரை. அந்த விதை பட்டு அங்கங்க குட்டி குட்டியா செடி முளைச்சிருந்துச்சு. அந்த கீரைய க்ளீன் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நல்லா காரமா இருக்கும். இது கூட ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, கீரை கூட சேர்த்து மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டேன். நம்ம ஆல்ரெடி இட்லி மாவோ இல்ல தோசை மாவோ வச்சிருப்போம்ல, அது கூட இந்த கீரை அரைச்ச விழுத ஆட் பண்ணிட்டு அப்படியே தோசை விட்டு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டு. இந்த வாரத்துல 1 நாள் அப்படி இல்லைன்னா 2 நாள் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. இதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு சட்னி அரைச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பே தெரியாது. நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்து அரைக்கும்போது முடக்கத்தாங்கீரை வந்து சில பேர் சூடு வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வெங்காயம் சேர்த்து அரைச்சி தோசை ஊற்றும்போது அந்த சூடு எல்லாமே போயிடும். தோசையும் நல்லா மொறு மொறுன்னு வரும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி